காவேரி உயிரோட இருக்கு. கிளாஸ் மிஸ் இன்னைக்கு வரல. விஜய் காவேரியின் உணர்வு பூர்வமான தருணம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகாநதி சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ காவேரி உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சிருது. அப்ப அவர் அவங்க வீட்டுல கேட்கும்போது அவங்க தாத்தா சித்தி சித்தப்பா எல்லாருமே வந்துட்டு சமாளிக்கிறாங்க. உன் நல்லதுக்காக தான் செஞ்சோம், அவ எல்லாத்தையுமே மறந்துட்டா, அதுக்கப்புறமா அவளை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி ஞாபகப்படுத்த முடியாது அப்படின்லாம் சொல்றாங்க. அதை கேட்கும்போது விஜய்க்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஏன் நல்லதுக்கு நீங்க எப்படி இப்படி செஞ்சீங்க? அவளை ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் கூட நான் கியூர் பண்ணியிருந்திருப்பேன், இல்ல என் கூட வச்சு அவளை நான் பார்த்திருந்திருப்பேன். அவ செத்து போயிட்டானா, அவள் இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு நீங்க கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? அது மட்டும் இல்லாம என் பொண்ணு வந்து அம்மா இல்லாம வளர வச்சுட்டீங்கல்ல, என்கிட்ட யாருமே பேசாதீங்க, நீங்க பண்ண துரோகத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கண்டபடி திட்டி விட்டுறாரு. இப்படி எல்லாம் பேசிட்டு விஜய் யோசிச்சுட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் டே காவேரி ஊர்ல இருந்து வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வாசல்ல போய் நின்றுட்டு இருக்காரு. இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னமே காணமே, பக்கத்து வீட்டுல எல்லாம் சொன்னாங்களே இன்னைக்கு வந்துருவாங்கன்னு சொன்னாங்களே, இவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னும் வரலன்னா எப்படி கிளம்பி ஸ்கூலுக்கு போவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போதே கரெக்டா ஒரு ஆட்டோ வருது. அந்த ஆட்டோல இருந்து காவேரி இறங்குறாங்க. அவங்க பின்னாடியே வந்துட்டு அவங்க அம்மாவும் இறங்குறாங்க. காவேரியை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இத்தனை வருஷம் கழிச்சு அவளை பாக்குறமே, உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டே இருக்காரு. ஆனா காவேரி அவங்கள கவனிக்கல. போயிட்டு கேட்டை பூட்டெல்லாம் திறந்துட்டு உள்ள போறாங்க. பின்னாடியே வந்து அவங்க அம்மா வந்துட்டு கரெக்டா கேட் கிட்ட போயிட்டு நிமிந்து பாக்குறாங்க. அங்க விஜய் நின்றுட்டு இருக்காரு. தம்பி நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாக்குறாரு. நீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க பேசுறாங்க. நான் நல்லா இருக்கேன் அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன் எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கிறாரு. இல்ல உங்க உயிருக்கு ஆபத்து, நீங்க நீங்க பிழைக்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி உங்ககிட்ட சொன்னாங்களா? வேற என்ன சொன்னாங்க? நீங்க ஏன் குழந்தை கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க விஜய். அப்ப வந்துட்டு சாரதா வந்து இல்ல, என் பேரன் இருப்பானோ என்னவோ தெரியல, குழந்தைய பார்த்து நாங்க வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பாட்டி தான் சொன்னாங்க. நாங்க எங்களுக்கே கொடுக்கறதுக்கு மனசு இல்லாம தான் கொடுத்துட்டு வந்தோம், என் பேத்தியை விட்டு எனக்கு பிரியறதுக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜய் வந்து கண்டுபிடிச்சிடறாரு. உங்ககிட்ட இப்படி சொல்லியிருக்காங்க, என்கிட்ட வந்து காவேரி இறந்துட்டான்னு சொல்லிட்டாங்க, நான் காவேரி செத்து போயிட்டான்னு நினைச்சுதான் இத்தனை நாளா அவளை தேடி வராம இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. என்ன தம்பி சொல்றீங்க, இப்படியா சொல்லி இப்படி உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க. ஆமாத்த, எனக்கு இப்பதான் இந்த விஷயமே தெரியும் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாரு. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர்ற வீடியோல ஒன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.